வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். தமிழ் மக்களது உரிமைக்கான நீண்ட போராட்டத்தின் விளைவான மாகாண சபை முறைமைக்கான தேர்தலை உடனடியாக நடத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்களை நடத்துவதற்காக 5 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு கோரி வருகின்றோம். தமிழ் மக்களது உரிமைக்காக நீண்ட போராட்டத்தின் விளைவாகவே மாகாண சபை முறைமை அரசியல் அமைப்பினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மாகாண சபையை தமிழ் மக்கள் தங்களது தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தபோதும் குறைந்த அதிகாரங்கள் கொண்ட அந்த மாகாண சபையை கூட இயங்கு நிலையில் வைத்திருப்பதற்கு எந்த ஒரு அரசும் விரும்பாத நிலையை பார்க்கும்போது மாறி மாறி ஆட்சி பீடமேறும் அரசாங்கங்கள் இருந்த நாடு ஒரு பல் இன பல்மொழி பேசுகின்ற பல தேசிய இனங்கள் கூடி வாழும் நாடாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதை உணர்த்துகின்றது. அவ்வாறு தேர்தல்களை நடத்தினால் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகளினால் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இயலுமை மட்டுப்படுத்துவதே வரலாறு என்று குறிப்பிட்டுள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரியுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவதற்கு பதிலாக அவற்றின் மீது சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு இன்று நாடாளுமன்றில் வலியுறுத்தியுள்ளனர். இங்கு அறிக்கை வெளியிட தேவையில்லை, அவர்களை கைது செய்யுங்கள். ஒரு ஊடக நிறுவனம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த சட்ட நடவடிக்கையை ஆரம்பியுங்கள். மேலும் ஜனாதிபதி மக்களுக்கு பொய்யான நம்பிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் அளித்துவிட்டு பதிலளிக்க முடியாத நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒரு நாடகங்களை அரங்கேற்றுவது பயனற்று என்று கூறிய அவர்கள் மக்கள் தீர்வுகளையே எதிர்பார்க்கின்றார்கள், எதிர்க்கட்சி பாணியிலான அரசியலை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு பதிலாக பழைய தேர்தல் முறைமையை பயன்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். புலம்பெயர் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியே அரசாங்கம் திருகோணமலை சிலையை அகற்றியுள்ளதாக அக்மிமன தயாரத்ன தேர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் புத்த சிலை விவகாரத்தின் போது காவல்துறையினரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படக்கூடிய தேரர்களின் உடல்நிலத்தை விசாரிக்க சென்றிருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் விகாரையை அமைத்தது போலவே தற்போதைய அரசாங்கம் இவ்விடத்தில் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடற்கரையோரத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டுமானங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்க முற்பட்ட வேளை பொது மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் வேண்டுமென்றே செயற்பட்ட முயற்சியே புத்தர் சிலை திடீரென வைக்கப்பட்ட நடவடிக்கை என கடலோர வள முகாமைத்துவ திணைக்கள விளக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தது. திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை இத்துடன் நிறுத்தவும், புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்கள் எதையும் செய்யக்கூடாது எனவும் திருகோணமலை தலைமை நீதவான் நேற்று விகாராதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தார். எவ்வாறாயினும் நாளைய தினம் நுகைகுடையில் நடைபெறவுள்ள அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியை நிறுத்தும் நோக்கில் அரசாங்கம் திருகோணமலை சம்பவத்தை பயன்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு சுமார் 25 கணனி குற்றங்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இவ்வாறான சைபர் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் பதிவான சைபர் குற்றங்களின் விவரங்களாக 2020 24 குற்றங்களும், 2021 577 குற்றங்களும், 2022 654 குற்றங்களும், 2023 472 குற்றங்களும், 2024 1539 குற்றங்களும், மேலும் 2025 அக்டோபர் 31 வரை சைபர் குற்றங்கள் தொடர்பாக 2368 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன.
வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள போலீஸ் திணைக்களங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் கணனி குற்ற விசாரணை உபபிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சபையில் வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வழிகாட்டுதலுக்கு முரணாக சென்று 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 8 பேரின் கட்சி உறுப்புரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் அறிவிப்புகள், வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு முரணாக இந்த நபர்கள் செயற்பட்டுள்ளதாகவும், எனவே அடுத்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நபர்களுக்கு ஒழுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலாக வீரசிங்க தர்ஷனவிதானகே, முகமது நசீர் முகமது ரிஷாஸ், ஏ அனுரகுமார, மாரசிங்க ஆட்சிகே அமில் எரங்க, மாரசிங்க ஆராய்ச்சிகே அமில் எரங்க, ரதுகமகே உமேஷா ரஷ்மி மல்ஷானி, வலகந்தே அதுலகுமார வலஹத், இவ்வாறு 8 உறுப்பினர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணைகள் 1 மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க தாக்கல் செய்த மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறைவு யாழ்ப்பாண நெல்லியடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை எழுதிய 21 மாணவர்களின் முதலாம் பகுதிக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்காக அனுப்பப்படாமல் தவறவிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தற்பொழுது நடைபெற்றும் வருகின்றது. நெல்லியடியில் பிரபல பாடசாலையொன்றில் உள்ள பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்திட்டத்தின் பல்தேர்வு வினா பரீட்சை நடத்தப்பட்டது. 21 மாணவர்கள் பரீட்சையில் தோற்றி முறைப்படி விடைத்தாள்களை கையளித்துள்ளனர். இந்த விடைத்தாள்கள் அன்றைய தினமே உரிய பாதுகாப்புகளுடன் திருத்தல் பணிக்காக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவு காரணமாக அவை உடனடியாக அனுப்பப்படவில்லை. 3 நாட்களின் பின்னர் சென்று பார்த்தபோதே காகிதங்களுடன் சேர்ந்து அவை கட்டப்பட்டு அனுப்பப்படாமல் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தவறு நிகழ்ந்ததால் தற்பொழுது அந்த விடைத்தாள்களை திருத்தல் பணிக்காக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் குறிப்பாக உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு சில புள்ளிகள் கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய 21 மாணவர்களும் பெருமளவு புள்ளிகளை இழக்க கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அவர்களின் இத்தனை ஆண்டு கல்விக்கான வாழ்க்கையையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் மாணவர்களின் உச்சகட்ட மன அழுத்தங்களுக்கும் தள்ளியுள்ளது. இந்த விடயங்கள் கல்வி திணைக்களங்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட உடனே அந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக திணைக்கள ரீதியாக விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது வாயை மூடு பன்றிக்குட்டி என கூறிய விடயம் தற்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது எப்ஸ்டீன் கோப்புகளில் குற்றச்சாட்டும்படி எதுவும் இல்லை என்றால் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் வெள்ளை மாளிகையின் வெளியிடக்கூடாது என்று புகழ்பெற்ற செய்தி நிறுவனத்தின் மூத்த நிபுணரும் வெள்ளை மாளிகை செய்தியாளருமான கோத்தரின் லூசி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே இதேபோன்ற கேள்விக்கு பதிலளித்திருந்த ட்ரம்ப் லூசி மீண்டும் ஒரு துணை கேள்வி கேட்க முயன்றபோது அவரை கையமர்த்தி வாயை மூடு பன்றி கூட்டி என்று கூறிவிட்டு அடுத்த நிபுணருக்கு வாய்ப்பளித்தார். இந்த காணொலி வெளியாகி பெரும் கண்டனங்கள் எழுந்தன. ஊடகத்துறையினர் பலரும் ட்ரம்பின் பேச்சு அருவருப்பானது மற்றும் ஏற்க முடியாது என்று விமர்சித்துள்ளனர். ஆனால் வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் கோத்தரின் லூசி சகல நிபுணர்களிடம் முறையற்ற வகையில் நடந்து கொண்டார். ஒன்றை கொடுத்தால் அதை திரும்ப பெறும் திறன் இருக்க வேண்டும் என்று கூறி சர்ச்சையை மேலும் தீவிரமாக்கியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக கலந்து கொள்ளலாம்.